சிலுவபாதை நடக்கும் பாருங்களேன். நம்ம இதிலெல்லாம் நம்ம தவ காலத்தில் முன்னாடியெல்லாம் ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் எல்லாரும் போவாங்க. போய் முட்டி போட்டு இன்வேரியபிளி எல்லாம் முட்டி போட்டிருப்பாங்க, எக்ஸப்ட் எல்டர்லி பீப்புள் கொஞ்சம் பேர் தவிர. இப்போ எல்லாமே போகிறது கூட கிடையாது. அந்த ஒரு வட்டம் போட்ட காலை சுற்றி ஒரு வட்டம் போட்டுக்கிறது. முதலாம் ஸ்தலம், 2ஆம் ஸ்தலம், 3ஆம் ஸ்தலம், 4ஆம் ஸ்தலம், 14 ஸ்தலத்துக்கு இப்படியே சுற்றி வந்துடுறது. ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் நம்ம இன்னும் முழு இதயத்தோட கடவுளை அன்பு செய்ய விரும்பலை. நம்ம செய்கிறோம், ஆனால் அதை நிறைவாய் செய்யலை. இணைச்சட்டம் 6:5 சொல்லுது, எப்படி நீ கடவுளை அன்பு செய்யணும்? முழு இதயத்தோட. அடுத்தது முழு உள்ளத்தோட. உள்ளம் எங்கே இருக்கு? அதுவும் இங்கே தான் சாமி இருக்கு. இல்லை, இங்கே இருக்கு அறிவு. யாரை நீ அன்பு செய்கிற? கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்க. உங்களை தூக்குனவர், கீழே விழுந்தப்போ உன்னை தாங்கினார், தோல்வியில் விடாதபடி உன்னைய துவண்டு விடாதபடி உனக்கு பெலன் ஊட்டினார், யார் யாரையோ வச்சு உங்களை காப்பாற்றி இந்த அளவுக்கு தூக்கி கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறார். அப்போ அவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினச்சி அவரை நம்ம அன்பு செய்கிறோம்.